ஐயாவுக்கு யாரையாரும் தெரியாது, ஆனா எல்லாருமே எனக்கு தெரியும். உண்மை இல்லையா? எல்லாருக்கூடையும் தனிப்பட்ட முறையில அவங்கவுங்க கூட பழகி எல்லாரையுமே என் சொந்தங்களாக சிவ குடும்பமாக பார்க்கிறவங்க அந்த பாடல். அதனாலதான் நான் எல்லாருக்கும் தந்தையா, அண்ணனா, அப்பாவா எல்லாருக்கூடையும் நான் துணையா நிற்கிறேன். என்னுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா போற இடத்துலலாம் கோயில் எழுப்புது, கிட்டத்தட்ட அது 300-350 தாண்டி போயிடுச்சு. அது ஒரு விஷயம். எல்லாம் இவனும் காசு போட்டு கட்டுறானா, அவ்வளவு எங்க வருது? எப்பயுமே தெரிஞ்சுக்கணும், போலீஸ்க்கு எங்களுக்கு பணம் தேவையில்லை, ஒரு தூண்டி விடுறதுக்கு தான் பண்ணணும். அதாவது எனக்கு சொக்கம் படிகளை பாரு, கோவில் கட்டுறதுக்கு சொக்கம் உங்களுக்கு படிகளை பாரு, அதை நான் வழி நடத்தி கொடுக்க வேண்டியதுதான் என் வேலை. ஆனா நான் வல்லமையானவனா இல்லையா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக எனக்கு ஒரு 2-5 கோயிலை கொடுத்து வச்சிருவாரு. இதெல்லாம் கட்டினாதான் நான் இப்படிப்பட்ட ஆள் உங்களுக்கே தெரிஞ்சு முடியல உட்கார வச்சு மாலையை போடுறீங்க. நான் டான்ஸ் ஆட தெரியாது, பாட்டு பாட தெரியாது, எதுவும் செய்ய தெரியாது. அப்போ உங்களுக்கு நான் யாரும் புரிய வைக்கிறதுக்கே இத்தனை கோடி செலவு பண்ண வேண்டியது இருக்கு, இத்தனை கோயில் கட்ட வேண்டியது இருக்கு, இவ்வளவு செய்ய வேண்டியது இருக்கு. இப்போ கோவிலுடைய தாற்பயம், கோவில் செய்ததுனால என்ன அப்படின்னா, காவலன்னா யாருன்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய AK-47 அப்படி எடுத்து கையில வச்சுக்கிட்டு ஒரு பின்னாடியே இப்படியே வர்றதுக்கு பேரு காவலன் அல்ல. அவன் என்ன சொல்ற, செக்யூரிட்டி. ஆனா உங்களுக்கு துன்பம் வராத மாதிரி உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்தி, துன்பம் வந்தா வர்றதுக்கு முன்னாடியே அது வராத செயல்களை செய்ய விடாம தடுத்து, ஏற்கனவே இருக்கிற துன்பத்தைக்கு வராதுக்கான வினைகளை சரி செய்வதற்கு உங்களுக்கு பாதை அமைச்சு கொடுத்து, நீங்க வர்ற மீட்டிங்க நல்ல மீட்டிங்லாம் முடிச்சு எல்லாம் பக்காவா முடிச்சு எந்த விதமான துன்பம் இல்லாம நடத்தி கொடுக்கிற வரைக்கும் கூடவே இருந்து பத்திரமா உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிற வரைக்கும் செய்யறதுக்கு பேர் தான் காவல். சீஃப் மினிஸ்டரோ பிரதம மந்திரியோ இங்க வர்றாங்க அப்படின்னா முன்னாடியே ஒரு டீம் வந்துடும். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு இது இங்க இருக்கு, இது கரெக்டா நடக்கணும், அவர் வர்ற ப்ரோக்ராம் பக்காவா நடந்து பக்காவா போகணும். இதே ஆட்சியில் இல்லாம வரட்டுமே, நடக்குதான்னு பார்க்கலாம், நடக்காது. ஏன் அப்படின்னா அந்த காவல் டீம் இதை செய்யும். இதே மாதிரி ஆலயங்களுக்கு ஒரு காவல் உண்டு. நீங்க சரியான பாதையில் செல்லாத நேரத்தில் அந்த ஆலயத்திற்படி நின்று போயிடும். ஏன்? ஒருத்தர் பேராசைக்கு ஒரு சபதி வராது, 2 கோடி கோயில் 2 கோயில் பார்த்த ஒருத்தர் லிஸ்ட் எழுதி போட்டு அவன் 10 லட்சம்